இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ கூட்டணி. பீகாரின் தேர்தல் களம். அடுத்த முதல்வர் யார்? மக்கள் மத்தியில யாருக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு? நிதிஷ்குமார் வர்சஸ் தேஜஸ்வி யாதவ். கோபாசி நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். வீடியோக்குள்ள போறதுமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பீகாரில் தொடங்கப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள். அரசியல் களம் சூடு பிரித்து இருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி மோடி அவர்கள் பீகாருக்கு சென்றிருக்காரு. பீகார் சென்று பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு அங்க சில நலத்திட்டங்களை அமுல்படுத்தியிருக்காரு. 13,500 கோடி செலவுல சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது பாக்குறோம். இது ஒரு பிரச்சார பரப்புரையாகவும் இருக்குது அப்படின்னு பலர் மத்தியில பேசப்படுது. அப்போ இந்த நிலையில அங்க இன்னைக்கு அரசியல் களம் என்னவா இருக்கு? அடுத்த முதல்வருக்கான வேட்பாளர் யாரு? முதல்வருக்கான வாய்ப்புகள் மக்கள் மத்தியில் யார்கிட்ட அதிகமாக இருக்குது? கூட்டணிகளில் என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது? என்டிஏ கூட்டணியில் என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்குது? இந்தியா கூட்டணியில் என்ன மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது? மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு சமீப காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் யார் முன்னிலையில் இருக்கா, யார் பின்னணியில் இருக்கா? இப்போ இந்தியா கூட்டணியோட செயல்பாடுகளும் பீகாரில் அதிகரிச்சுட்டு வந்துருக்கு. சமீப காலமாக 2-3 நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுமே இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு, தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துறதுக்கு பலவிதமான யுக்திகளை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது இதை பற்றின தகவல் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடந்த 24ஆம் தேதி அன்று பிரதமர் மோடி அவர்கள் சில நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக பீகார் சென்றிருக்காரு. என்ன, பஞ்சாயத் ராஜ் தினத்தை முன்னிட்டு அங்கே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பீகார் முதல்வர் அவர் மத்தியில் சில நலத்திட்டங்களை அறிவிக்கிறாரு. அந்த நலத்திட்டங்களை அறிவித்த பின்பு இங்கே அது எதன் நோக்கத்தின் அடிப்படையில்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடக்க இருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான கூட்டங்கள் நடைபெறுது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த கூட்டத்திலையுமே பிரதமர் அந்த கூட்டத்தில் போய் பங்கேற்றதுக்குமே பிரதமருக்கு பல எதிர்ப்புகள் தெரிவித்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு தான் நாட்டையே உலுக்கிய அந்த காஷ்மீர் தாக்குதல், பகல்கான் தாக்குதல் நடக்கப்பட்டிருக்கு. பிரதமர் அமெரிக்காவிலேருந்து வராரு. வந்துட்டு அங்கே போய் சில கூட்டங்கள், விமான நிலையங்களே கூட்டங்கள் கூட்டிகிட்டு உடனடியாக இந்த பிரச்சாரத்தை கிளம்பி வந்துடுறாரு. அவங்க உட்காந்து பரப்புரை செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பரப்புரை நேரங்களில் ஈடுபடுறாரு அப்படின்னு பலரும் எதிர்க்கட்சியில் விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பெருசாக எதுவுமே கண்டுக்காமல் அவர் அதில் போயிட்டு நிதிஷ்குமார் அவர்களை உட்காந்து சிரித்து பேசி அந்த மாதிரி கூட்டம் சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் கடைசியாக எடுத்த ஓட்டர்ஸ் தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய பீகாரிய முதல்வருக்கு 18% தான் முதல்வருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்னேட்டாக மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ். அவருக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த நிலையில் பீகார் முதல்வருக்கு சமீப காலத்தில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்ஃப் திருத்த சட்டத்தில் அவர் எடுத்திருக்க அந்த முடிவு, அதுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் அவரோட முடிவு மிகப்பெரிய பாதிப்பு ஒரு கட்சிக்குள்ளே ஏற்பட்டுச்சு. கட்சிகளில் சில பிளவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு. நம்ம பல விதத்தில் பார்த்துருப்போம். அந்த அடிப்படையில் 2 முக்கியமான எம்பிகள் கட்சியிலேருந்து விலகி இருக்காங்க. பீகார் முழுவதுக்கும் நிதிஷ்குமார் ஒரு பச்சை உந்தி அப்படின்னு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த சம்பவம் நம்ம சமீப காலத்தில் பார்த்தோம். இப்படி பல விதத்தில் முதல்வர் மேலே, இப்போ தற்போதைய முதல்வரான பீகார் முதல்வரான நிதிஷ்குமார் மேலே பல விதத்தில் மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு சின்ன எடுத்துக்காட்டில் மட்டும் இல்லாமல் என்டிஏவோட கூட்டணி அமைச்சதே மிகப்பெரிய டிராபேக்காக இருக்குது. நிலையான கூட்டணி இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாஜகவோட கூட்டணிங்கிறது எல்லா மாநிலத்திலையும் இது இருக்கக்கூடிய பிரச்சனை. எந்த ஒரு மாநில கட்சியும் பாஜகவோட போய் கூட்டணி வச்சதுன்னா மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது, மிகப்பெரிய பேச்சு பொருளுக்கு உள்ளாகுது. பீகார் முதல்வர் முஸ்லீமுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டார், ஆதரவாக தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ போய் மறுபடியும் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு வக்ஃப் திருத்தத்துக்கு ஆதரவு தெளிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் 2 முஸ்லீம் எம்பிகள் ஒரு கட்சியிலேருந்து விலகியிருக்காங்க. அப்போது ஓட்டர்ஸோட கருத்து கணிப்புப்படி 18% தான் வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது. கட்சி மாநில கூட்டணியிலேயே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது. 2 எம்பிகள் வெளியே போயிருக்காங்க. நிறைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் அந்த விதத்தில் நிதிஷ்குமார் அவர்களை விமர்சிச்சிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியிலும் 18% தான் கருத்து கணிப்பில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழலில் எதிர்க்கட்சி என்ன பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா இதில் ஒரு முக்கிய நோக்கம் இருக்குது. இப்போ மோடி அவர்கள் நாட்டையே உலுக்கிய இந்த பகல்கான் தாக்குதல் அதை கூட மும்பரமாக செயல்படாமல் இங்கே நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு, அந்த நிதி நலத்திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய நோக்கம் இருக்குது. ஏன்னா அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி வருகின்ற ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் இருக்குது. எப்படியாச்சும் அதில் பீகார் முதல்வர், அதாவது அதில் எப்படியாச்சும் நிதிஷ்குமார் முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடிக்கு ஒரு என்ன சுயநலம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா
அவருக்கு வந்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடையாது. இன்னைக்கு அவர் முதல்வர், இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து அவருக்கு பெரும்பான்மை இல்லாமல் இந்திய பிரதமராக இருக்கிறதுக்கு காரணம் 2 பேர் தான். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடுவும். இவங்களோட கூட்டணியால் தான் அங்கே வந்து அவருக்கு வந்து இந்தியாவில் வந்து பிரதமர் பதவின்னு ஒன்று இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக பீகாருக்கு வந்து சில நலத்திட்டங்களை அறிவிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இந்த கூட்டணியில் கலந்துக்கிட்டதுக்கும் அது முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு பலர் மத்தியில் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2025 பட்ஜெட்டு எங்கே இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக பீகார் மேலே தான் இருந்துச்சுன்னு பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து இப்போ சொல்லப்போனால் வந்து ஐடி விரிவாக்கம், உணவு பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, அடுத்தடுத்து பல திட்டங்களை வந்து பீகாருக்கு அள்ளி வழங்கியிருக்கு மத்திய அரசு அப்படின்னு வந்து பல விதத்தில் விமர்சனமும் பெறப்பட்டுச்சு. எல்லாரும் கவனத்தை ஈர்த்துச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கிய காரணமாக இருக்குது. பலரும் அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில தான் திருப்பி வந்து இப்போ வந்து 24ஆம் தேதி அந்த கூட்டமானது அறிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இதனோட வெளிப்பாடுனால நிதிஷ்குமாருக்கு அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா, மீண்டும் நிதிஷ்குமார் மேலே அங்கே வந்து மதிப்பு கூடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை தொடர்ந்து அடுத்தது இந்தியா கூட்டணியுடைய நடவடிக்கை என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, 41% தேஜஸ்விக்கு வந்து அங்கே மக்கள்கிட்ட ஆதரவு பெற்ற கருத்து கணிப்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பம்சமாக இருந்தாலும் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதை தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, இளைஞர்களை வச்சுட்டு பொதுக்கூட்டம் போகிறாரு அப்படின்னு பல நடவடிக்கை இருக்குது. அதில் வந்து ஓரளவுக்கு இருக்க வந்து ஃபேஸ் வேல்யூ இருந்தாலும் அவரை முதல்வர் வேட்பாளர் நிப்பாட்டத்தில் இவங்க கூட்டணிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. முக்கியமான விஷயம், இந்தியா கூட்டணிக்குள்ளே இந்த கூட்டணி பிரச்சனைகளே பல இடங்களை தோற்றதுக்கு காரணமாக இருக்குது. மத்திய காங்கிரஸுக்கும் மாநில அரசுகளோடையும் பல முரண்பாடுகள் இருக்கிறதுனாலே பல இடத்துல கூட்டணி அமைக்காமல் போனதுனாலே பிரதமர் வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிற அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட ஒன்று தான். அந்த அடிப்படையில் பீகார் மாநிலத்திலையும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. தேஜஸ்வியை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு சிலருக்கு விருப்பம் இல்லை, சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, சில முரண்பாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்தாலும் கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இப்படி ஒரு பிளவு, இப்படி ஒரு கருத்து முரண்பாடு இருக்குங்கிறது மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு நபருக்கும் அங்கே வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். பீகார் மாநில காங்கிரஸோட மாணவர் தேசிய பொறுப்பாளர் கன்னியாகுமாருக்கு வந்து அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது, அவருக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அதை தொடர்ந்து அவர் தொடர்ச்சி அங்கே என்ன பிரச்சாரம் பண்ணுறேன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஊழல் அம்பலப்படுத்துறது, காங்கிரஸுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத பேசுறது, முக்கியமாக இடம்பெயர் தொழிலாளர்களை பற்றியான அந்த அரசியல் அந்த விஷயத்தை பற்றி கையில் எடுக்கிறது, வேலையின்மையை பற்றி கையில் எடுக்கிறதுங்கிற போல பல பிரச்சனைகளை வந்து பேசிகிட்டு இருக்காரு. இவருமே பல கூட்டங்களை கலந்துக்கிறாரு, பல தெருமுனை கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறாரு, பல விதத்தில் அரசியல் ரீதியாக வந்து அடுத்தடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிலைமை எங்கே இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து எப்படி பீகாரில் வந்து இப்போ 24ஆம் தேதி வந்து அந்த நலத்திட்டங்களை அறிவித்தாரோ, அதுக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சி எம்பியும் தலைவருமான ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ரேலி நடத்திருக்காரு. புலம்பெயர்தலை தடுத்துடு, வேலை வாய்ப்பை வழங்கிடு அப்படிங்கிற தலைப்பில் பெரும் அளவில் மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஆயிரக்கணக்கில் இளைஞர்களும் மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்கன்ற அந்த ரேலியை நம்ம வந்து பார்த்தோம். அந்த அடிப்படையில் முன்கூட்டியே இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து மிகவும் ஒரு மும்புறமான நிலையில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டை நம்ம பார்க்குறோம். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து குஜராத்தில் வந்து ஆல் காங்கிரஸ் கூட்டம் போட்டு குஜராத்தில் வந்து பலப்படுத்தணும், கட்சி இங்கேருந்து நம்ம பலப்படுத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நிலையிலே அதுக்கு முன்னாடியே வந்து பீகாரில் இந்த ராலியாக இருக்கட்டும், இந்த மிகப்பெரிய பேரணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாட்னாவில் வந்து அரசியலமைப்பை காக்கணும், ஒரு அரசியலமைப்பை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் வச்சதாக இருக்கட்டும். இப்படி தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தன்னுடைய பலம் குறைவாக இருக்கிறது, தன்னுடைய ஆட்சி இல்லாத இடத்துலலாம் தொடர்ந்து இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காரு. குஜராத்தில் பேசும்போது கூட கட்சியை வந்து பலப்படுத்தணும், அதில் வந்து ஒரு மறுசீரமைப்பு தேவைப்படுது, மாநில அதிகாரிகள்ட்ட இருந்து மாவட்ட வேட்பாளர்கள் கையில் வந்து அதிகாரம் வரணும், சென்ட்ரலைஸ்லேருந்து மாநில சுயேட்சை இயங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து தெரிவித்து அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதில் வந்து வீரியமாக வந்து கட்சியை பலப்படுத்துகிற பகுதியில் வந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ரேலியானது மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துச்சு அப்படின்றது அரசியல் வட்டத்தில் பேசப்படுது. அதை தொடர்ந்து அது வந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருப்பார். அதை தொடர்ந்து என்ன தெரிவிச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா, பீகார் இளைஞர்கள் வந்து தெளிவு பெற்றுட்டாங்க, இனிமேல் அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டாங்க, வேலை வாய்ப்பு இருக்கும், தன்னுடைய நீதிக்காக போராடுவாங்க, இனிமேல் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, களத்துக்கு வந்துட்டாங்க, இனிமேல் களத்தில் இருந்து போராடுவாங்க, அவங்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது, இப்போ ஆளக்கூடிய மாநில அரசு மீது கோபம் இருக்குது, கண்டிப்பாக அவங்க மாநில அரசை தூக்கி எறிவாங்க,
கண்டிப்பாக அவங்க ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு பல கருத்துக்களை வந்து தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டு இருப்பார் அந்த ரேலிக்கு பின்னாடி. இப்படி ஒரு பக்கம் மாநில முதல்வருக்கான மவுஸ் அங்கே குறைஞ்சிட்டு இருக்கும் போது மோடி வந்து பேக் போனாக இருந்து மோடி வந்து பல திட்டங்களை அறிவித்து மத்திய சைடில் இருந்தும் அதாவது ஒன்றிய சைடில் இருந்தும் ஒன்றிய பட்ஜெட்ல இருந்தும் நிதிகளை அள்ளி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் இது ஒரு பக்கம் ஃபீல்டில் ஒரு பக்கம் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்தியா கூட்டணியும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து மும்முரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த விவகாரங்களெல்லாம் பார்க்குறோம். அதை தொடர்ந்து கன்னியாகுமார் அவருக்கு வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. மாணவர் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. இந்த ரேலியும் அதில் மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. அதே மாதிரி தேஜஸ்விக்கும் இங்கே பெரிய மக்கள் மத்தியில் 41% கருத்து கணிப்பில் வந்து வெளில தெரிய வந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த தேர்தல் களமானது ரொம்ப மிக பெருமளவில் சூடு பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்து இன்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இப்பயே வந்து அதுக்கான பிரச்சாரம் தொடங்கியதை தான் வந்து பலரும் பேசப்படுறாங்க. ராகுல் காந்தி அறிவிச்ச அந்த ரேலியாக இருக்கட்டும், இப்போ மோடி அவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் இருக்குது. இப்பயே அங்கே வந்து தேர்தலுக்கான பிரச்சாரம் தொடங்கிருச்சு. தேர்தல் காலம் வந்து மிக விறுவிறுப்பாக இருக்குது. அடுத்தடுத்து அங்கே பல இன்னும் சம்பவங்கள் நடக்க இருக்கிறது. இன்னும் இதுக்கான ஆதரவு வந்து யாருக்கு வரும், யார் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து முதல்வர் வேட்பாளரை நிப்பாட்டப்படுவாங்க, நிதிஷ்குமாருக்கு இன்னும் அங்கே எதிர்ப்பு வலுப்பெறுமா அப்படின்னு நிறைய விவாதங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் வர இருக்கிறது. நிறைய சம்பவங்கள் இன்னும் அடுத்தடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பீகாரோட சட்டமன்ற தேர்தல் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சி சந்திப்போம்.